குறிப்பாக தேவேந்திர வேளாளர்கள் மற்றும் பட்டியல் வகுப்பார் வாழக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் மிகப்பெரிய பாகுபாடு காட்டப்படுகிறது. திட்டமிட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு குடிநீர் வசதிகள் செய்து கொடுப்பதில்லை. வாறுகால் வசதிகள், தெருச்சாலைகள், மயான வசதிகள், அதே போல போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுப்பதில்லை. திருநெல்வேலியுடைய மாநகராட்சியில் வாழக்கூடிய பல பகுதி மக்களுக்கு, பெரும்பாலான பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை வசதி செய்து கொடுத்தாலும் கூட தேவேந்திர உள்ளிட்ட பல பகுதி மக்கள், பல ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை இந்த பாதாள சாக்கடையில் சேர்க்காமல் இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். புறநகரில் பல பகுதிகள் பல வருடங்களாக அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வீட்டு மனை கொடுப்பதில்லை, பேருந்து வசதி இல்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தோம். இன்று அந்த கிராம மக்களே கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. பல பகுதிகள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதால் பெரிய அளவு வரல. அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை நம்முடைய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இப்பொழுது அங்கு செயல்பட்டு வந்த தேயிலை தோட்டங்கள் இப்பொழுது செயல்படாமல் போனாலும் கூட அந்த மக்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் தொடர்ந்து அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை, குடிநீர் வசதிகள், அதே போல மின்சார வசதி, போக்குவரத்து வசதி ஆகியவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு 2 முறை பிறப்பித்திருந்தும் கூட கடந்த சில நாட்களாக மீண்டும் அவர்களுக்கு குடிநீர் வசதி துண்டிக்கப்படுகிறது, போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது, அதே போல மின்சார வசதிகள் துண்டிக்கப்படுகின்றன என்ற செய்திகள் பெரும்பாலான ஊடகங்களிலே வெளியே வருகின்றன. அதைவிட மிக முக்கியமாக அந்த மக்களுக்கு கடந்த 2 மாத காலமாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாமல் அவர்கள் ஊத்து என்ற எஸ்டேட்ல 4 முக்கில் மாஞ்சோலை, காக்காச்சி, அதே போல இது போன்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை நீங்கள் கீழே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் விரட்டப்படுகின்ற போக்கும், அச்சுறுத்தப்படுகின்ற போக்கும் உருவாகி இப்பொழுது கடந்த 2 மாதங்களாக அவர்களுக்கு அடிப்படை ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இது மறைமுகமாக அவர்களை பட்டினி சாவுக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை. ஏற்கனவே வேலை இல்லை, அரசு கொடுக்க வேண்டிய அந்த ரேஷன் பொருட்களை கூட கொடுக்காமல் இருப்பது மறைமுகமாக அந்த மக்களை பட்டினிக்கு செல்லக்கூடிய நிலையாகும். இது உடனடியாக இந்த போக்கை மாவட்ட நிர்வாகம் நிறுத்தணும். நானே கடந்த 1 மாதத்திற்கு முன்பு அம்பாசமுத்திரம் அந்த பகுதியினுடைய டிஎஸ்ஓ மாவட்ட, அதாவது வட்டார வழங்கல் அதிகாரி இடத்துல பேசணும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, மாவட்டத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களே அவங்க மாஞ்சோல் இருக்கக்கூடியவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கொடுக்கக்கூடாது, அவர்களை போய் கீழே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள் என்று கொடுக்குறாங்க. அதுக்கு அத்தாட்சியாக அந்த மக்கள் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் சட்டத்தினுடைய அடிப்படையில் நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் தவறானவைகள். இது மாவட்ட நிர்வாகம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மேலும் இப்பொழுது மீண்டும் மாஞ்சோலை வழக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் வருது. ஸோ மாவட்ட நிர்வாகங்கள், அதுவும் குறிப்பாக ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அந்த மக்களுக்கு அவங்க தொழிலாளர் துறையில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு முடியறதுக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகலாம். இப்பொழுது வரலும் அந்த மக்களை அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் செய்யக்கூடாதுங்கிறது தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய உத்தரவு, அதே போல நீதிமன்றங்களுடைய உத்தரவு. அப்படி இருக்கின்ற பொழுது அரசு நிர்வாகம் இப்படி அந்த பெரும்பாலான மக்கள் அந்த மக்கள் அனைவருமே ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் வரக்கூடியவர்கள். அப்போ அவங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி
இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வரும் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதே போல வந்து இப்போ நாங்கள் வந்து நேற்றைய தினம் பல கிராமங்களை சுட்டிக்காட்டி பேசணும். அதில் பல கிராமங்கள் மக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கிட்ட நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்காக அவங்கள நான் கூப்பிடுறேன். அடுத்தது வந்து இப்போ நம்முடைய திருநெல்வேலி மாநகராட்சி பெரிய மாநகராட்சி பல ஏறக்குறைய கடந்த வந்து 800 கோடி ரூபாயில வந்து முதல்ல பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்றது. இது மீண்டும் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்துவதில் அதிலே பாகுபாடு இருக்குது. சரி, அந்த திட்டத்தை வந்து பாதாள சாக்கடை கொண்டு போய் தாமிரபரணி ஆற்றில் வந்து அனைத்து கழிவுகளையும் கொண்டு போய்விட்டா அந்த திட்டத்தினுடைய நோக்கம் தான் என்ன? எதுக்காக இத்தனை கோடி ரூபா செலவழிக்கணும்? பேசாம வாய்க்கால் வெட்டி விட்டுருந்தா அது பாட்டு போயிருக்கும். இத்தனை கோடி ரூபா தேவையில்லை. அதுபோக தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டினுடைய வற்றாத ஜெய்வ நதிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடியது. வரலாறு தாமிரபரணி ஆற்றினுடைய பகுதியிலிருந்து தான் வந்து வரலாறே துவங்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நதி வந்து இந்த திருநெல்வேலியினுடைய மாநகராட்சி அங்கிருந்து மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவு நீர்களையும் கொண்டு போய் எல்லாவற்றையுமே கிடக்கும், சாலிட் வேஸ்டையும் கலக்கிறாங்க. ஸோ பல பகுதிகளில் தாமிரபரணி ஆற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் செய்ய முடியாத நிலைமை இருக்குது. அதே போல அது குடிநீருக்கும் பயன்படுத்தும் அது குளிக்கவே கூட முடியாத நிலைமை இருக்கிறது. அதனால இதுக்கும் வந்து ஒரு தீர்வு காணணும். இதை வந்து பலரும் வந்து குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த மாநகராட்சி வந்து அதை பற்றி கண்டுகொள்றதாக தெரியல. அதனால் அதுக்கு வந்து ஒரு தீர்வு. எந்த காரணத்தை கொண்டும் மாநகராட்சியினுடைய கழிவுகள், அது சாக்கடையோ அது திடக்கழிவுகளோ எதுவுமே தாமிரபரணி ஆற்றில் கலக்காத வகையில் இந்த பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகும். அது தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் கனிமவள கொள்ளைகள் மிகப்பெரிய அளவுக்கு நடைபெறுகிறது. தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற மண்ணையும் கடத்துறாங்க, கனிமவள கொள்ளை நடத்துறாங்க. இதெல்லாம் போனவருக்கு தமிழ்நாட்டில் என்ன மீதி இருக்க போகுது? இப்போ கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திருநெல்வேலியில, அதாவது குறிப்பா வந்து இந்த ராதாபுரம் பகுதி, நான்குநேரி பகுதிகள், அதே போல அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி, செங்கோட்டை, சங்கரங்கோயில் இந்த பகுதிகளில் வறட்சியான பகுதிகளில் பெரிய அளவிற்கு வந்து நீர்வளத்தை, அதாவது நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடிய வகையிலும் விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் தாறுமாறாத எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய பாறைகள் மலைகளை உடைக்கக்கூடிய அளவிற்கு வந்து அங்க குவாரிகள் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதாவது ரெண்டு விதம். ஒன்று, அனுமதி அளிக்கக்கூடிய குவாரிகளில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை மீறி ஒரு 1,00,000 கன அடி என்று சொன்னால் 1 கோடி கன அடி எடுக்கிறதுங்கிறது ஒரு சட்ட விதி மீறல். ஆனால் இந்த சட்டம்ங்கிற பேர்ல எங்க வேண்டுமானாலும் குவாரி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கிறது அதே ஒரு மிகப்பெரிய சட்ட மீறல் தான் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தேவை என்ன? எத்தனை கட்டடங்கள் நடைபெறுகிறது? அந்த கட்டடத்துக்கு ஒரு நாளுக்கு எவ்வளவு வந்து கன அடி வந்து சல்லி தேவைப்படுகிறது என்பதை கணக்கிட்டு எடுப்பதற்கு அனுமதிக்காமல் கேரளாவினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு, மாலத்தீவினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு, கர்நாடகத்தினுடைய பெங்களூருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு, ஹைதராபாத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தமிழ்நாட்டை வந்து சூறையாடுவதற்காகவே திராவிட ஆட்சிக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது வந்து தவறானது. ஆட்சியாளர் தவறு செய்கிற போது அதிகாரிகளும் அதுக்கு வந்து உடந்தையாக கூடாது. அதனால நாங்கள் சட்டப்படி தான் அனுமதி கொடுக்கணும். எப்படி சட்டப்படி கொடுக்கறது? நீங்க அதை கவனிக்கிறதுக்கு என்ன உங்களுடைய விதிமுறைகள் இருக்கிறது? சட்டப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. எடுத்த சட்டம் இருக்குதா? கடந்த விஷ்ணு இருக்கிற போது அவர் போட்ட பல 1000 கோடி ரூபாய் போட்ட அபராதத்தையே வந்து நீங்க வந்து 1000 கோடி போட்டா நீங்க 5 கோடி ஆக்கி தள்ளுபடி பண்ணிட்டீங்களே. ஸோ அதனால வந்து கடந்த சில நாட்களுக்கு கூட சென்னையிலிருந்து வந்த மனித உரிமை PUCL வழக்கு மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய தலைவர் சுரேஷ் தாக்கப்பட்டாரு. அதுபோல் இந்த அறப்போர் இயக்கம் அவங்க போராடி இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியான மெத்தடு கிடையாது. அதை வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையுமே சுட்டிக்காட்டியவர்கள் வந்து இது மாதிரி பொதுஜனங்கள் NGOக்கள் வந்து போராடுகின்ற பொழுது அவங்க மேலே தாக்குதல் தொடுக்கிறது, ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நம்ம நான்குநேரி பகுதியில் ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்று 4 பேர் இருந்தாங்க. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே 3 கிலோமீட்டர்ல பக்கத்துலேயே நடக்குது. ஸோ இப்படி அதாவது வந்து கருத்து கேட்பு அப்படிங்கிற போர்வியில
கருத்தை திணிக்கிறது, அதை கலவரத்தை உண்டு பண்றது, அதுக்கு சாதகமா, அதாவது இதை வந்து ஒரு செயற்கையான கருத்து கேட்பாக இப்போ நடத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரியானது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அமையும். ஸோ இந்த நிலையில் நான் சில கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த கனிவள கொள்ளைகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இது மாதிரி கனிவள கொள்ளை நடத்துவதற்கு சட்ட இதே போல தான் வந்து நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலந்தாங்கிற பகுதியில் ஏற்கனவே மக்கள் வந்து போராடி நூற்றுக்கணக்கான பேர் வழக்கு இருக்குது. மீண்டும் மீண்டும் வந்து அங்கே வந்து அவங்க கொண்டு திணிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற வாழ்வாதாரம், நான் வந்து கிராமங்களுக்கு போகிறேன், தொழிற்சாலைகள் கிடையாது, வேற வேலை வாய்ப்பு கிடையாது, இருக்கிற ஒன்று அந்த விவசாயத்தில் வேலை செய்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. அதுக்கும் வந்து வேட்டு வைக்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்த குவாரிகள் கொடுத்து 300 அடி குவாரி போன பிறகு எந்த கிணத்துல 50 அடி கிணத்துல தண்ணி இருக்க முடியும்? சுற்றுலா ஒரு 300 500 1 கிலோமீட்டர் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அப்போ அவர்கள் வந்து ஒன்று அந்த பயிர் செய்ய முடியாமல் அந்த கிராமங்களை காலி செய்து விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இது வந்து மாவட்ட நிர்வாகங்கள் இந்த அனுமதி கொடுக்கிற போது சட்டப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திட்டு சட்டத்துக்கு விரோதமாகவும் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவதற்கே இதுக்கு வந்து அனுமதி அளிக்கக்கூடாது. அனுமதி அளித்துதான் கூட ரத்து செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆகும். நேற்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஆளுநர்களுக்கு, அதாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு வந்து மாநில அரசுகள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு கால வரையறை செய்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2 நீதிபதிகள் அடங்கிய குழு வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பளித்தார்கள். அவர்களுக்கு வந்து 3 மாதம் 4 மாத காலம் கொடுத்தாங்க. அது வந்து அது மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தில் வாய்ப்பு இருக்கிறதா, இடம் இருக்கிறதா? அது வந்து ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் நீதிமன்றங்கள் கால வரையறை செய்ய முடியுமா என்று குறித்து 14 கேள்விகளை ஜனாதிபதி அவர்கள் எழுப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. அதனுடைய தீர்ப்பு வந்து நேற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்திய அரசியல் சாசன விதிகளின்படி ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் வந்து அது மாதிரி கால வரையறை செய்ய இயலாது என்று சொல்லியிருக்கிறார். இதில் என்ன முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னா, மாநில அரசுகள், குறிப்பாக தமிழ்நாடு தான் வந்து மாநில சுயாட்சிங்கிற பேரில் இது வந்து இவர்கள் அனைத்து விதமான அதிகாரங்களையும், ஒட்டுமொத்த அதிகாரமும் தங்களிடத்திலே வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இருக்கிற அதிகாரத்தை வச்சே கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு வந்து சூறையாடப்படுகிறது, கொள்ளை போகிறது. தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளும் கொள்ளை போகிறது. எனவே எல்லா அதிகாரங்களும் வந்துட்டு தான் தமிழ்நாட்டில் ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் வாழ முடியும், பாக்கி யாரும் வாழ முடியாது என்று சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற உள்ளாட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அதிகாரம், பேராட்சி, நகராட்சி, அதே போல மாநகராட்சி கொடுக்கிற அதிகாரத்துகளை பயன்படுத்தியே சாதி வித்தியாசங்களோடு பார்த்து சாதாரண மக்களுக்கு குடிநீர் கொடுக்காத அரசாங்கம் நடக்குது. இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? உங்களுடைய இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி குடிநீர் கொடுக்காத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? பேராட்சி மீது, நகராட்சிகள் மீது, மாநகராட்சி மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க? எல்லா அதிகாரமும் கூடத்தில் இருக்கிறது அல்லவா? அப்படி இருந்து நீங்க வந்து சரியான அரசாங்கத்தை அனைத்து மக்களுக்கும் எல்லாம் செய்து கொடுப்பதாக கொடுத்து வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்த ஆட்சியர்கள் நீங்க வந்து பாரபட்சமாக நடப்பதற்கு நீங்களே உடந்தையா இருக்கிறீங்க. அப்போ உங்களிடத்துல அதிகாரம் வந்தால் இன்னும் தவறெடுப்பதற்கு வாய்ப்பாக தான் போக முடியும். எனவே நேற்றைய உத்தரவு, நேற்றைய உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த கருத்து வந்து வரவேற்கக்கூடிய கருத்து என்பதை அந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது வந்து நம்ம மாஞ்சோல இருந்து வாங்கம்மா, 4 பேர் வாங்கம்மா, அங்கே வந்து சொல்லுங்கம்மா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கம்மா. யாரா 2 பேர் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு, வாங்க. சரி, ஓகே, 2 நிமிஷம் இருங்க, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரி சரி, ஓகே, சரி, ஓகே. வேற ஏதாவது? சரி, பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, பாத்தீங்கன்னா 55 மார்க் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க கூட லாஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நிறைய போய் பார்த்துட்டு வந்தீங்க. ஆனா தற்போது வரை கார்ப்பரேஷன் சார்பா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. லாஸ்ட் டைம் பருவமழையில பாத்தீங்கன்னா அதிகமான பாதிப்பை சந்திச்சு திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ். அப்போ ஆய்வுக்கு வந்த அமைச்சர் தேநீர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அடுத்த பருவமழைக்குள்ளாக இந்த இடத்துல இருக்கிற அனைத்து ஆக்கிரமிப்பும் அகற்றப்படும் சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அகற்றப்படல. அடுத்த பருவமழையில 2-3 வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது ஒண்ணுங்க, சென்னையில 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுதுங்க. அந்த 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நான் போய் பார்த்தேன்னா, இப்ப என்ன செய்ய, வாறுகால அதை மழைநீர் வடிகால கொண்டு போய் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் கொண்டு போறாங்க. அதை எங்க கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கு எந்த திட்டமிடலும் கிடையாது. அதே அது துண்டு துண்டா நிக்குது. அதே போல எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கினாலும் இவரிடத்தில் வந்து ஒரு
ஒரு முழுமையடைவதற்கு உண்டான திட்டம் அவரிடத்துல சரியா இல்லை. ரெண்டாவது, எல்லா திட்டங்களிலும் ஊழல் மட்டுமே மிஞ்சி இருக்குது. அதனால எந்த திட்டமே வெற்றி அடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால இப்ப இவங்க இன்னும் இப்போ இன்னும் 4 மாச காலம் தான் இருக்குது. இன்னும் 4 மாசம் அல்ல, 4 வருஷ கால அவகாசம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் இந்த உள்ளாட்சித்துறை செய்து கொடுக்காது. அவங்களுக்கு என்ன, உள்ளாட்சியில என்ஜினியர் போடுறதுல 15 லட்சம் வாங்கலாமா, 20 லட்சம் வாங்கலாமா, 1 கோடி வாங்கலாமா அப்படின்னு பணி நியமனங்களில் அவர்கள் கோடிக்கணக்கு 888 கோடி ரூபாய் இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில மட்டும் 2538 பணியிடங்களுக்கு நியமனத்துக்கு அவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது. சோ அவர்களுடைய நோக்கமெல்லாம் அந்த துறைகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அந்த பொன் முட்டையிடக்கூடிய வார்த்தை அப்படியே நசுக்கி கொண்டுலாமோ அது போல தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளையுமே இந்த ஆட்சி போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இடத்துல படித்த இளைஞரிடத்துல பல பேர் தகுதியோடு இருந்தாலும் கூட அவர்கள் வேலை வாய்ப்புக்கு வர முடியறதில்ல, தேர்வு எழுதினாலும் கூட வர முடியறதில்ல. அதே சமயத்தில் 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வேலைக்கு வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மட்டும்தான் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அளவுக்கு இந்த உள்ளாட்சி மற்றும் நகராட்சி துறை நிர்வாகம் இருக்குது. அதனால திருநெல்வேலி மாநகராட்சியில ஏதாவது இப்போ மழை காலத்துக்கு முன்னாடி செய்திட வேண்டிய எந்தவித வடிகால் செய்து கொடுக்கலைன்னா அது மாநகர நிர்வாகம் அந்த ஒட்டுமொத்தமா அந்த துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர் தான் அது பொறுப்பேற்கணும். மாஞ்சோலை வழக்கு திங்கட்கிழமை திருப்பி உச்ச நீதிமன்றத்துல வருது. என்ன நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? அதாவது நம்பிக்கை என்பது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் தான் நான் கருதுறேன். இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் ஒருவருடைய வாழ்வுரிமையை பறித்து கொண்டு இன்னொன்று செய்வதற்கு இடம் கிடையாது. அவங்களுக்கு எதை செய்தாலும் மாற்று தான் செய்யணும். இப்பொழுது மாஞ்சோலையில 99 வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் அந்த பகுதியிலே தங்களுடைய வாழ்விடமாக கருதி வாழ்ந்து கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் எஃப்ஆர்ஏ, அதாவது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ஷன் படி, அதே போல அந்த சட்டத்தின் விதிகளின்படி அந்த மக்கள் அங்கேயே வாழ்வதற்குண்டான தகுதி படைத்தவர். இதை வருடத்தனமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதே போல ஃபாரஸ்ட் துறைகள் 2 நீதிபதிகளுடைய பெஞ்சில் புலிகள் காப்பகமாக மாற்றப் போகிறோம் என்று தவறான தகவல். அங்க புலிகளே இருப்பதற்குண்டான ஒரு அறிவு, ஆனா முரட்டு யானைகளை மட்டும் கொண்டு மக்களை விரட்டுவதற்காகத்தான் அவர்கள் கொண்டு வருவதோட புலிகள் காப்பகம் போய் இப்பொழுது ஆனைகள் காப்பகம். அது ஆனைகள் எப்படி எங்கெல்லாம் மக்களுக்கு தொல்லை கொடுக்குமோ, மக்களை துன்புறுத்துமோ அந்த யானைகளை கொண்டு இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை விரட்டலாம் நினைக்கிறாங்க. இதுவா நீங்க பயோஸ்பியர் அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது. எத்தனையோ பேர் இங்கிருந்து 20க்கு மேற்பட்ட நதிகள் உற்பத்தி ஆகுது. அதனால இங்க புலி வாழ்ந்தாத்தான் அந்த நதியெல்லாம் இருக்கணும்லாம் வந்தாங்களே. புலி வளர்க்கலையே, இப்ப யானை மட்டும் தானே வருது. எத்தனை புலி இருக்குது? இப்ப அண்மையில 1 வருஷம் கணக்கு எடுத்தாங்களே, எத்தனை புலி அங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சோ அதனால நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்துத்தான் அந்த 2 நீதிபதிகள் தவறான தகவல் கொடுத்துக்கிறாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை நிச்சயமாக மக்கள் நீதிமன்றம் தான் அல்டிமேட்டா. அதனால அது நிச்சயமா ஏதாவது ஒரு நீதிபதியின் மூலமாக இந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் நினைக்கிறேன். அந்த வகையில நல்லதே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். 41 பேர் இறந்தாங்க. இப்ப மறுபடியும் சேலத்துல பிரச்சாரத்தை தொடங்க அனுமதி கேட்க உங்க கருத்து என்ன? நீங்க அனுமதி மறுக்கப்பட்டு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க 2 காரணத்தை சுட்டி காட்டுகிறாங்க. ஒன்று திருவண்ணாமலை தீபம் ஒரு காரணம், இன்னொன்று டிசம்பர் 6ஆம் தேதி அதாவது பாபர் மசூதி. ஆக்சுவலா அதே தப்புங்க. அது அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினம் தான். அதையவே அன்னைக்கு அதை வச்சிருக்கூடாது. ஸோ இந்த காரணம் சுட்டி காட்டிக்கிறாங்க. அவங்க அந்த தேதி வேற தேதி மாற்றி கேட்க முடியாது. அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி தெரியல. அந்த 2 தேதியை குறிப்பிட்டுருக்காங்க. வேற தேதி கேளுங்க, வேற தேதி கேட்டு வாங்கிக்க வேண்டியது. அவ்வளோதான். எப்படி பார்க்கறீங்க? அதாவது சரியான டிபிஆர் சரியான தகவல்கள் தரப்பட வேண்டிய அனுமதி கேட்டதே தவறா இருக்குன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது மத்திய அரசு, தமிழக அரசு. அதாவது சிறு துரும்பியும் மத்திய அரசுக்கு எதிராக திருப்புறது தான் திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்க. அந்த வகையில் அதாவது
அந்த வகையில் திமுக வந்து கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்குது அப்படிங்கிற கருத்தை வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அதுதானே தவிர இல்ல நீங்க அதாவது டிபிஆர்ல குறைபாடுன்னா அந்த குறைபாட்டை ஒத்துக்கணுமா இல்லையா? அந்த குறைபாட்டை இவங்க வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க. அதாவது 70 லட்சத்து 1 கோடி பேர் வாழக்கூடிய சென்னையில 4 லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மதுரையினுடைய ஜனத்தொகை 30 லட்சமாகவே வைத்துக்குங்க. அப்ப அதை விட குறைவா தானே பயணிப்பாங்க. ஸோ அதாவது இருக்கக்கூடிய ஃபேக்டை நீங்க கொடுத்துட்டு இந்த காரணத்திற்காக இது தொழில் நகரம், இது சுற்றுலா நகரம், அதாவது வந்து மதுரைங்கிறது வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய இடம், அதனால வந்து இது பிரசித்தி பெற்ற பகுதி, இந்தந்த காரணத்தினால இது தேவையை எப்படி என்று சொல்லி அதுக்கு காரணம் தான் சொல்லணுமே தவிர வரட்டுப்பிடி விவாதத்தில் வந்து போராடுறது மத்திய அரசு மேல குற்றம் சுமத்துறது வந்து இது வந்து பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக நல்லா இருக்குமே தவிர காரியம் சாதிக்கிறதுக்கு சரியா இருக்க முடியாது. அதுதான் சொல்ல முடியும். ஜனதொகை கூட குறைவா இருக்கலாம், வந்து விரிந்து போயிருக்கலாம். ஆச்சுன்னா அதனால வந்து கோவைக்கு தேவை இருக்கிறது, மதுரைக்கு தேவை இருக்கிறதுக்கு உண்டான காரணங்களை சரியாக சமர்ப்பிக்காமல் அதை விட்டுவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக வந்து குற்றம் சுமத்துவதே இது வந்து ஒரு தொடர்ந்து வந்து திமுக பண்றது வந்து மக்கள் மத்தியிலே எடுபடாது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஓபிசியில வந்து கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்ங்கிற நிலைப்பாடு இருக்குதோ அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியிலையும் கொண்டுட்டு வரணும். இங்க வந்து அந்த அரசினுடைய பதவிகளை வாங்கினவங்களே திரும்ப திரும்ப அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது மாற்றுறதுக்கு அந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயருங்கிற ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருடைய கருத்து வந்து அது வந்து ஏற்கனவே வந்து இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்பிலேயே அவர் வந்து சொல்லிக்கிறாரு. அதே சமயத்துல அவர் பல விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க, அதையெல்லாம் விட்டுப்பட்டு இதை மட்டும் சொல்றாங்க. அந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்கிற போது எந்த விதத்திலையும் வந்து எந்த ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பிரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து அந்த தீர்ப்பில் வந்து மையமா அமைந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 18% வந்து 3% பிரிச்சுட்டு மீதிக்கிற 15%லையும் அறிஞருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்களே, வந்து அவர் சொன்னதுக்கு எதிராக இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குதுல்ல. அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சக்திகள் அனைத்து அரசியல் கட்சியும் பேசாம இருக்கிறாங்க. குறிப்பா திமுக அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 4-5 கட்சி வச்சுக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்தல்ல அது முட்டு கொடுக்குறாங்க. அதனால அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்க வந்து பிரிச்சுக்குங்க, பட்டியல் வகுப்புக்குள்ளேயே ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிறாங்க, கொஞ்சம் வளராம இருக்கிறாங்க, பின்னாக்கிறாங்க, அதுக்கிறாங்க, அது பிரிச்சு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு ஜாதி கூட இன்னொரு ஜாதிக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறது. அந்த வகையில 3% பெறக்கூடிய அருந்ததிலே வந்து மீதுகிற 15% கொடுத்து இன்னைக்கு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 15 வருஷத்துல ஒரு போஸ்டும் கூட வர முடியல. அவ்வளவு பெரிய அநியாயத்தை இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்குது. ஆச்சுங்களா? அதுக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டில் பதில் சொல்லுவோம், வரக்கூடிய தேர்தலையும் பதில் சொல்லுவோம். அதனால வந்து அந்த ஒட்டுமொத்த தீர்ப்பையும் நீங்க பார்க்கணும். அந்த தீர்ப்புல 18% எந்த சமுதாயத்துக்கு அது பிரிச்சாலும் அது வந்து முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற போது அதுக்கு மாற ஏன் திமுக அரசு நடந்துக்குது? இல்ல, அவரு அது ஒரு கருத்து, அவர் பல கருத்து சொல்லிக்கிறார். இதை மட்டும் இதை எடுத்து சொல்லுங்க, முதல்ல இதை எடுத்து பேச சொல்லுங்க. 2026 ஜூன்ல வந்து கோவை மதுரை வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து கொண்டு வருவோம் நாங்க அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க அது நடக்குமா? அது இல்ல, அதை பத்தி ஒண்ணு இல்ல. 2026 அது 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 அவங்ககிட்ட தான் கேட்கக்கூடாது. என்ன அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க அதிகமா இருக்கிறதுனாலே அவங்க புறக்கணிக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதை பத்தி எனக்கு அவங்க என்ன கருத்து சொன்னாங்க நான் படிக்கல. சட்டவிரோத குவாரி திருநெல்வேலி மாவட்டத்துல எங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் சொல்லுது. குவாரிகளே நமக்கு ஏத்த மாதிரி இருந்தா போதும்னு நீங்க சொல்றீங்க. நம்ம தேவை அதாவது குவாரிகளுடைய எண்ணிக்கை கொடுக்குறாங்கல்ல, இதே சட்டவிரோதமானதுன்னு சொல்றேன். சட்டவிரோத குவாரிகள் கொடுக்க நீங்க அனுமதி கொடுக்கறதே சட்டவிரோதமானது. எதுக்கு தேவைக்கு அதிகமா கொடுக்குறீங்க நீங்க? இந்த குவாரியில் எடுக்கப்படக்கூடிய ஜல்லி பெரிய பாறைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உபயோகமாகிறதா? நீங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இத்தனை கேட்கிற மாநில சுயாட்சி கேட்கறீங்க, எல்லாம் பேசுறீங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய கனிவளத்தை பாதுகாக்காம உங்களுக்கு எதுக்காக ஆட்சி? தேர்தல் நெருங்கிட்டு வருது சார். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது? முன்னேற்றம் ஏற்படுகிறது? என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் வந்து இன்னும் துவக்கவில்லை. புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு
2026 ஜனவரி 7 மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகே எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு குறித்து முடிவெடுப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் 2026 பீகார் மாடல்ல ஒரு ஆட்சி வரணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. பீகார் மாடல்னா வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி, கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி அமைச்சரவையும் அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பீகார்ல நிதிஷனுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான காரணம், அவர் துணிந்து மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகின்ற அந்த கொள்கையோடும், தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்ற அந்த கொள்கையோடும் தான் கூட்டணிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள் அமைய வேண்டும்ங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. பீகார் மாதிரினா கிட்டத்தட்ட பாஜக எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்ல, அப்படி எடுக்கக்கூடாது. நான் சொல்றது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இட் இஸ் அமைச்சரவையில் பங்கு. அதே போல மது அடிப்படையில நீங்க ஆட்சிக்கு வரணும்னா ஏதாவது சரியான கொள்கை. பழைய இதெல்லாம் புருடாலாம் எடுபடாது. 1000 கொடுக்குற, 2000 கொடுக்குற, 3000 கொடுக்குற, பொங்கலுக்கு 5000 அதெல்லாம் எடுபடாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடியது மதுவால். எனவே பூரண மதுவிலக்கு நீ அமல்படுத்துறீங்களா இல்லையா, அந்த கொள்கையில தெளிவு வேணும். அது மிக முக்கியமானது. அடுத்தது கூட்டணி அமைச்சரவை உண்டா இல்லையா, இந்த 2 விஷயம் தான் தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய 2020 சட்டமன்றம் தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.